எனர்ஜி 143ங்கிற யூடியூப் சேனல்ல இருந்து எடுக்கப்பட்ட இந்த வீடியோல ரஹ்மானும் அவரோட ஃப்ரெண்டும் பாண்டிச்சேரியில இருக்கிற ஒரு அபேண்டன் பிரெஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு மிட் நைட்ல எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக போறாங்க. மச்சான் எது நிக்குதுடா? யாரு? யாரு? அவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவத்தையும் அது மெல்ல நகர்ந்து மறைஞ்சு போறதையும் பாக்குறாங்க. அவங்க அந்த உருவத்தை பார்த்து ஸ்டார்டிங்ல பயந்தாலும் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த பில்டிங்குள்ள நுழையிறாங்க. நான் உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கோம். நான் உங்களை கிளியரா பாத்துட்டேன். என்கிட்ட இருந்து போகணுமோ என்கிட்ட இருந்து மிஸ் ஆகணுமோ நினைக்காதீங்க. நீங்க அழுகுறது எனக்கு கிளியரா கேக்குது. உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நானு இங்க எத்தனை ஆத்மா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? பேசாதடா ரஹ்மான், நீ பேசினாலே சவுண்ட் கேக்குதுடா. அந்த பில்டிங்கோட பல இடங்கள்லயும் அமானுஷ்யமான அழுகுரல் சத்தம் கேட்கவே ரஹ்மான் அங்கே இருக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாரு. அப்போதான் இந்த பயங்கரமான விஷயம் நடந்தது. இப்ப நான் உங்களுக்கு பேசுறதுக்கான ஒரு வழியை நான் பண்ண போறேன். முடிஞ்சா நீங்க இது மூலமா என்கிட்ட பேசலாம். அப்ப உங்களுக்கு தமிழ் தெரியாதா? தமிழ் தெரியல போலடா. ஓகே, I am speak the English. பேசணும்னு பேசாதி. தமிழ் பேச. Take the body. இங்கிலீஷ் பேடாடி. நானாடா நீ ரஹ்மானே. நோ, முச்சோ. ரஹ்மான் அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை வச்சு அங்க இருக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் கூட பேச ட்ரை பண்ணப்போ அவங்களுக்கு பின்னாடி ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் நின்று அவங்களையே பார்த்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. மச்சான் நீ எங்கடா போற? ஸ்கூலுக்கு போயிடு. தியாகு எங்கடா இருக்க? கிறுக்கு போயில எங்கடா போன? பாத்துட்டு இருந்தாது. அதுக்கு என்ன இங்க உட்காந்துருக்க? அடுத்தடுத்து நடந்த அமானுஷ்யமான விஷயங்களால ரொம்பவே பயந்து போற அவங்க உடனே அந்த இடத்தை விட்டு ஓடி வந்துடுறாங்க. இந்த வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஷேர் பண்ணது. இந்த அமானுஷ்யமான இன்சிடென்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு காலேஜ் கேன்டீன்ல செட் பண்ணியிருந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருந்தது. ஃபர்ஸ்ட் அங்க இருக்கிற சேர்ல ஒண்ணு லேசா மூவ் ஆகுது. அது ஏதாச்சும் காத்துல மூவ் ஆயிருக்கும்னு நினைக்கிற அவரு இக்னோர் பண்ணிட்டு தொடர்ந்து போனை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்துதான் அவரு கொஞ்சம் எதிர்பார்க்காத அந்த பயங்கரமான விஷயம் நடந்தது.
அங்க இருக்கிற சேர்ஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒண்ணு போர்ஸா தள்ளுற மாதிரி ஒவ்வொன்னா கீழே விழ ஆரம்பிக்குது. இத பார்த்து அரண்டு போற அவரு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அதோட இந்த வீடியோ முடிஞ்சதால அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த இன்சிடென்ட் பத்தி உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்பூக்கி கௌதம்ங்கிற யூடியூப் சேனல்ல இருந்து எடுக்கப்பட்ட இந்த வீடியோல கௌதம் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஹாண்டட் அபேண்டன் ஃபேக்டரிக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு மிட் நைட்ல தனியா போறாரு. ஸோ உள்ளார போக போக என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். அந்த ஃபேக்டரிக்குள்ள நுழையிற அவரு அங்க இருக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாரு. அப்பதான் இந்த ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட் நடந்தது. இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு வெறும் நைட் விஷன் மட்டும் வச்சு ரொம்ப நேரமாக வந்து இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல தனியாக கொஞ்ச நேரம் வந்து நின்று பார்க்கலான்னு நினைக்கிறேன். கேட்டு வச்சுட்டு அதில் எப்படி ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்னு நான் செக் பண்ண போகிறேன். பார்ப்போம். இப்பயும் வந்து பார்த்திங்கன்னா என்னால் இந்த இடத்துல இருக்கிறது எதுவுமே பார்க்க முடியல சுத்தமாக. ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கிற எனர்ஜியை மட்டும் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இங்கே தான் இருக்கிறீங்களா? என் பக்கத்தில் தான் இருக்கீங்களா? நீ இவ்வளோ பண்ணுறதுக்கு பதில் என் கூட வந்து பேசலாம். இப்போ என் முன்னாடி தானே இருக்க, என் பக்கத்தில் வர முடியுமா? நான் இந்த இடத்த விட்டு போனோமா சொல்லு. இப்போ நான் உன் பக்கத்தில் வரலாமா? இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த இடத்துல லைட் இல்லாமல் இருக்குது சேஃப் இல்லைன்னு தோணுது எனக்கு. அடுத்தடுத்து நடந்த அமானுஷ்யமான விஷயங்களால ரொம்பவே பயந்து போற அவரு உடனே அந்த ஃபேக்டரியை விட்டு ஓடி வந்துடுறாரு. கலை விலாக்ஸ்ங்கிற யூடியூப் சேனல்ல இருந்து எடுக்கப்பட்ட இந்த வீடியோல கலை தன்னோட ஃப்ரெண்ட்ஸான காதரையும் விமலையும் கூட்டிக்கிட்டு ஒரு அபேண்டன் ஃபேக்டரிக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாரு. இந்த இடத்துல ஒரு புது முயற்சியா ஒரு டிஃபரெண்டான ரிச்சுவல் மூலமா ஜின்னை வரவழைக்க காதர் ஹெல்ப் பண்ண போறதா கலை சொல்றாரு. ஸோ இன்னைக்கு என்ன நடக்க போகுது எல்லாமே வந்து பார்க்கலாம். எல்லாமே காதரோட வழியில தான் நாங்கள் பண்ண போறோம். கைஸ் இதுதான் அந்த ஃபேக்டரியோட என்ட்ரன்ஸு. அவங்க அந்த ஃபேக்டரிக்குள்ள நுழைஞ்சதும் காதர் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்ந்தெடுத்து அதோட 4 மூலையிலையும் 4 மெழுகுவர்த்தியை வச்சு மந்திரங்கள் சொல்லி அது மூலமா எந்த ஒரு அமானுஷ்யமான விஷயமும் உள்ள வராதபடி மந்திரக்கட்டு போடுறாரு. என்னது சாட்டா வேற மார்க்கா? சரி சரி ஏய் அந்த பக்கம் திரும்பி பார்க்காதான்றத. சரிடா சரிடா. கடைசியா காதர் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஜின்னை வரவழைக்கிற மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் அவங்க கொஞ்சமா எதிர்பார்க்காத இந்த அமானுஷ்யமான விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிச்சது. إيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف وهذا الذي يكذب بالدين فذلك الذي يسوء اليتيم. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في توابا. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم.
إذا جاء نصر الله والفتح وآية الناس என்னடா தண்ணிடா தண்ணி வாட்ட போட்டுருவா டேய் டேய் ஏய் காதர் என்னடா பண்ணுது بسم الله الرحمن الرحيم استغفر الله إيلاف قريش إيلاف وتشتاء والسيف ورأيت الذي يكذب ذلك الذي بسم الله الرحمن الرحيم என்ன மச்சான் ஆடுது அந்த ஏரோ மார்க் ஆடுது பரா بسم الله الرحمن الرحيم إيلاف قريش إيلاف காதர் பாடுறா அது ஆடுதுடா ஏரோ மார்க் பரா ورأيت السيف الذي يكذب فذلك الذي يظن أتيه ஏரோ மார்க் பரா في قريش لا இப்ப நீங்க பார்க்க போற இந்த வீடியோ ஒரு ரியல் கோஸ்ட் வீடியோ இல்ல, ஆனா சிங்கப்பூர்ல ஒருத்தருக்கு நடந்த ரியல் இன்சிடென்ட்ட வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இதுல ஆபீஸ முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கிற ஒரு லேடி திடீர்னு எங்கிருந்தோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட் கேக்குறத கவனிக்கிறாங்க. லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். ஸ்னூக்கர் போர்டு மேல இருக்கிற இந்த பிளாக் கலர் பால் யாருமே டச் பண்ணாம தன்னால லைட்டா மூவ் ஆயிருந்தது. இத எல்லாருமே கரெக்டா சொல்லியிருந்தீங்க. இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்ன 3 பேர் இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க், இப்ப நான் உங்களுக்கு 3 போட்டோஸ் காமிக்க போறேன். இதுல எந்தெந்த போட்டோஸ்ல ஸ்ட்ரேஞ்சான அல்லது அமானுஷ்யமான விஷயம் கேப்சர் ஆயிருக்குன்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம்.
நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.